அடுத்து தஞ்சை மாவட்டம் வந்து விளையாது, டெல்டா பகுதியே வறண்டு போகும் அப்படின்னு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சன் தொலைக்காரங்க எடுத்து டிவில ஒளிபரப்பு பண்ணாங்க. நான் அடிக்கடி செய்தி பார்ப்பேன். அந்த செய்தியை பார்த்துட்டு எனக்கும் மனசு வருத்தம். தமிழ்நாடு வேலைன்னா கஷ்டம் தானே அப்படின்றதுக்காக ஒரு கவிதை எழுதினேன். ஆத்தங்கரையோரம் வீடு இருந்து என்ன செய்ய, அங்கே ஆழமாக போர் போட்டோம், அங்கேயுமே தண்ணி இல்லை, மாடு கண்டு இருக்கு வளர்க்கத்தான் முடியுதில்ல, மாட்டை சந்தைக்கிண்டு கொண்டு போனா சரியான விலையும் இல்லை, காலம் கெட்டு போச்சு, கலியுகம் ஆகி போச்சு, பச்சை தண்ணி லிட்டர் தான் 20 ரூபா, அதிலே கலர் பொடியை கலந்து வச்சா 60 ரூபா, எந்த தண்ணியை குடிப்போம் நாம, எப்படித்தான் பிழைப்போம், குழந்தை குட்டி கேட்கிறது கலர் தண்ணி, என் பொண்டாட்டி தான் கேட்கிறாளே பச்சை தண்ணி, எனக்கு வேணுமா சாராய தண்ணி, அது இல்லைன்னா கவலைதானே மனசுல என்ன, மழையை நம்பி போட்டவத மண்ணோட மறைஞ்சிருச்சு, என் மனைவி போட்டிருந்தனக அது கடையோட சேர்ந்துருச்சு, பள்ளியிலே படிச்சவுள்ள பாதியிலே நிறுத்தியாச்சு, பாடுபட்டும் கஷ்டப்பட்டும் கடன் அடைக்க முடியலையே, கல்லணை காஞ்சி போச்சு, வைகையான வத்தி போச்சு, மேட்டூர் டேமு தானே சுத்தம், இதை நினைச்சாலே மனசுக்குள்ள கஷ்டம், வானம் பொழிஞ்சிடுமா, வயக்காடு விளைஞ்சிடுமா, சம்சாரி மனசுக்குள்ள சந்தோஷம் தான் பொங்கிடுமா. ஐயோ, விவசாயிகளுக்கு அந்த கவிதை. அருமைங்க, அருமை அருமை.